நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய சாம்ராட் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஆகஸ்ட் மாத ராசி. இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் கிரக அமைப்பு, பிளானட்ஸ் உடைய மூவ்மெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஆகஸ்ட் மாசத்துல செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும் சூரியன் சிறப்பான அம்சத்துல இருக்கிறார். எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் 15 வரையிலும் 1 15 தேதி வரையிலும் கடகராசியில குருவோடு இணைவு, குரு சூரியன் தொடர்பு. அது ஒரு மிகப்பெரிய யோகம், ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வு, அந்தஸ்து, மிகப்பெரிய வெற்றி, இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. எப்போ ஆகஸ்ட் 15 வரையிலும் அந்த குரு சூரியன் தொடர்பு. ஆகஸ்ட் 15 31 தேதி வரையிலுமே கூட சூரியன் சிம்ம ராசிக்கு வந்துடுறார். அப்போ சொந்த வீட்டுல உட்காராரு, ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ எப்படி பார்த்தாலும் சூரியன் சிறப்பா இருக்காரு. செவ்வாய் சுக்கிரன் பலம் உயர்ந்து இருக்கிறாங்க. அதே போல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். இப்ப இதை பேஸ் பண்ணி 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன உங்க ராசிக்கு ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க. மேஷ ராசி. சார், மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறார். இது ஒரு சிறப்பான யோகம். பொதுவா பஞ்சமாதிபதி நல்ல யோகத்துல இருந்தாருன்னா, 4ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப நாளா இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரகிளிங், ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அவை தடைகள் விலகும். குறிப்பா எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். சார், இந்த 4ஆம் இடத்துல சுப கிரகங்கள் இருக்குமே, ஆனால் அவங்க பணங்காசுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா 4ஆம் வீடு தான் சுகஸ்தான். யாரெல்லாம் உங்களுக்கு பணங்காசு, எந்த கிரகம் உங்களுக்கு பணத்தை கொடுக்கணுமோ, பணம் கொடுக்க வேண்டிய கிரகம் அங்க உச்சம் பெற்றிருக்கிறது. அப்போ நிச்சயமா மேஷ ராசி அன்பர்களை இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு பணங்காசு வந்து சேரும். தடையற்ற பணம் வந்து சேரும். நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு வரவேண்டிய பணமாக இருக்கலாம், அல்லது நீங்க ட்ரை பண்ண லோன் அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை டாப் அப் பண்றதா இருக்கலாம், இல்லை ஒரு மார்ட்கேஜ் லோனாக இருக்கலாம், பிஸ்னஸ் லோனாக இருக்கலாம். மெயினா ஒரு வளர்ச்சி. எந்த பணம் வந்தா நம்ம ஒரு வளர்ச்சி அடைவோம், நம்ம தடை நீங்கும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். இப்போ நிறைய மேஷராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அப்படியே முடங்கி நிற்கும். மெயினாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட் மெயினாக நம்ம சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, சில்வர் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ இதுலலாம் உங்களுடைய பணங்காசுகள் முடங்கி இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே. ஏன்னா மேஷராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு பக்கம் 7 சனி பகவானுடைய தாக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுவுடைய பார்வை இருக்கு. அப்போ ஒரு கிரகத்துக்கு 2 கிரகம் மேஷராசிக்கு மறைமுகமாக, நேரடியா இல்லாம மறைமுகமாக நின்று உங்களுடைய வளர்ச்சியை தடை செய்கிறது. அப்ப இதெல்லாம் இந்த தடையை உடைச்சு நீங்க வெளியில வரணும் அப்படின்னு சொன்னாக்கா குருவுடைய பார்வை தேவை, அதே போல சூரியனுடைய அனுகிரகம் தேவை. இந்த 2மே இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு கிடைக்குது. அப்ப மேஷராசி என்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாசம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிவாலயம் சென்று ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு 9 to 10 சனி ஓரையில சிவபெருமானுக்கு ஒரு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து ஒரு பாலாபிஷேகம் பண்ணுங்க, அல்ல அட்லீஸ்ட் ஒரு தீபம் போட்டு ஒரு விளக்கேற்றுவது சிறப்பு. அதே போல அதே ஞாயிற்றுக்கிழமையில நவகிரகத்துக்கும் சூரியனுக்கு ஒரு தீபம் ஏற்றி பொதுவா நவகிரகத்துக்கு ஒரு அர்ச்சனை செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த ஆகஸ்ட் மாசம் மேஷராசிக்கு நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா சிவபெருமான் வழிபாடு, குறிப்பா சூரிய வழிபாடு கை கொடுக்கும். ஏன்னா உங்க ராசியில உச்சம் பெறக்கூடிய கிரகம் சிறப்பான இடத்துல, யோகமான இடத்துல அமைந்திருக்கிறார் சூரிய பகவான். அப்ப தடையற்ற வருமானம், தடையற்ற செல்வம், தடைகள் எல்லாம் விலகும்.
கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. அதே போல மெயினா உத்தியோகம், வேலை வாய்ப்புகள். இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலும் இப்பதான் சார் எனக்கு வேலை போச்சு, ஒரு 3 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, ஒரு 6 மாசம் ஆகுது, எனக்கு ஜாப்லெஸ்ஸா இருக்கேன். ஸோ அது நீங்க உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கிறது, பிஸ்னஸ் விட்டு வெளியில வந்திருக்கிறது. இப்ப இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அது திரும்பவும் நமக்கு ரீசெட் ஆகுமா, திரும்பவும் நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோமா, இல்லை நம்ம திரும்பவும் எனக்கு அதே வேலை கிடைக்குமா? ஸோ இந்த மாதிரியான பல குழப்பங்கள், பல கேள்விகள் இருக்குமே. ஆனால் மேஷராசி என்பவர்களே, இழந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், மீண்டும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமா சனிக்கிழமை நவகிரக வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். அது பிஸ்னஸ் ஆனாலும் சரிதான், ஜாப் ஆனாலும் சரிதான், உங்களுக்கு அதில் சக்சஸ் வரணும் அப்படின்னாக்கா தேர்ஸ்டே வியாழக்கிழமை சாயந்தரம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, தட்சிணாமூர்த்தி ஒரு கொண்டக்கடலை மாலை போட்டு அவருக்கு ஒரு விளக்கேற்றி வச்சு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது, சிவபெருமானையும் அம்பாளையும் ஒரு 27 முறை வலம் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்து வருவீர்களே, ஆனால் வெற்றி மேல் வெற்றி தரும். கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்களே.